Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னோலி பரவல், த பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன், ஈருறுப்பு பரவல், த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ரெண்டு பரவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். பெர்னோலி பரவல், த பெர்னோலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஜாக்ஸ் பெர்னோலி 1654 to 1705. ஸோ இந்த பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த பெர்னோலி இந்த பரவலை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் காலமாகி 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1713 அவரது மருமகன் நிக்கோலஸால் வெளியிடப்பட்ட அவரது நூலக ஊகத்தில் கலையில் பெர்னோலி இது போன்ற சோதனைகள் எண்ணிக்கை பெரிதாக இருந்தால் வெற்றிகளின் மீதம் பீக்கு நெருக்கமான நிகழ்த்தகவு 1க்கு அருகில் இருக்கும்னு சுட்டிக்காட்டினார். அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து இறந்த பிறகு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மருமகன் நிக்கோசல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைப்ரரியிலேருந்து எடுத்து, அதாவது வெற்றி வாய்ப்பு எது அதிகமாக கீழ் இருக்கோ அந்த பி, வெற்றி வாய்ப்புங்கிறது பின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பி வந்து பார்த்தீங்கன்னா 1, அதாவது 0லேருந்து 1க்குள்ள வேல்யூ எடுத்தீங்கன்னா 0.1, 0.2, 0.3 அப்படின்னு போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி 1க்கு எது அருகில் இருக்கோ அதுதான் ஒரு வெற்றிக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவர் இந்த பரவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ வரையறை, பெர்னோலி பரவலோட வரையறை. எக்ஸ் வெற்றி, அதாவது சம்பாய்மாரி வெற்றியா இருந்துச்சுன்னா 1, எக்ஸ் தோல்வியா இருந்துச்சுன்னா 0 என வரையறுக்கப்படும் ஒரு பெர்னோலி சோதனையின் இணைந்த சம்பாய்மாரி எக்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ல இருக்க எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 1, அதாவது ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பிரஷன் சொன்ன மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 1, அதாவது 1 இருந்துச்சுன்னா அது வெற்றி வாய்ப்பு தான், அப்போ அதை பின்னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 0 அது தோல்வி வாய்ப்பு, அப்போ பியில் வந்து பார்த்தீங்கன்னா கியூன்னு போட்டு 1 மைனஸ் பி, 1லேருந்து பிஏ கழிச்சு வர வேல்யூ. ஸோ இப்போ 1 கழிச்சுன்னா 0 வந்துடும், அதனால தான் இங்கே 0. ஸோ அப்போ செகண்ட் வந்து தோல்வி வாய்ப்பு வந்து கியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பி வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் இந்த இன்டர்பிஷன் கிடையாது, அதாவது 0க்கும் 1க்கும் உள்ள மட்டும் தான் இந்த பியோட வேல்யூ இருக்கும். எக்ஸ் என்பது பெர்னோலி சம்பாய்ப்பு எனவும், ஸோ இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க பதில் 0, 1ன்னு சொல்லிட்டு பெர்னோலி சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸோட வேல்யூ, அதனால எக்ஸுங்கிறது பெர்னோலி சம்பாய்ப்பு மாதிரி எனவும், எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது பெர்னோலி பரவல் எனவும் அழைக்கப்படுகிறது. இது நம்ம காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவு அடர்த்தி சார்புன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்னோலி பரவல்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பி ஆகிய நிகழ்த்தக்கூடிய பெர்னோலி பரவலை, ஸோ அவங்களே சொல்றாங்க வெற்றிங்கிறது பிங்கிறது இருக்கிற பெர்னோலி பரவலை பின்பற்றும் ஒரு சமாய்ப்பு மாதிரி பண்பளவையாக, ஸோ அதை பின்பற்றும் பண்பளவையாக அழைக்கப்பெறும் பி, அதாவது இந்த இடத்துல பண்பளவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின்னு சொல்றாங்க. ஸோ மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு பெர்னோலிஸ் பி என குறிப்பிட்டால் எக்ஸ் நிகழ்த்தகவு நிலைச்சார்பு. ஸோ இப்போ நிகழ்த்தகவு நிலைச்சார்புனா என்னன்னு பார்க்க போறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெர்னோலி பரவல் பார்த்தோம். ஸோ இந்த பெர்னோலி பரவலில் ஒரு சம்பாய் மாதிரி பண்பளவையாக, அதாவது பண்பளவை பின்னும் எக்ஸ், அதாவது சம்பாய் மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு பெர்னோலி பியா இருந்துச்சுன்னா அதுக்கான நிகழ்த்தகவு நிலைச்சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து ஃபார்முலா, இது நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் 1 மைனஸ் பி தி ஹோல் பவர் 1 மைனஸ் எக்ஸ். இங்கே எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 0,1 இந்த ரெண்டு வேல்யூ தான். ஆல்ரெடி நம்ம பெர்னோலி பரவலை பார்த்த மாதிரி 0, 1 இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தான் வரும். ஸோ இது ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பெர்னோலி பரவலின் குவிவு பரவல், அதாவது நிகழ்த்தகவு நிலைச்சார்பு மேலே பார்த்துட்டோம். அடுத்தது குவிவு பரவல் பார்க்குறோம். அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த லிமிட்டுக்கு, அதாவது எக்ஸ் லெஸ் தான் 0னா 0, -1, -2 அதுக்கு எல்லாத்துக்குமே 0 தான். அதாவது 0 லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் 1, அதாவது 0வா இருக்கலாம், அதாவது 1 விட கம்மியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் பி, ஆல்ரெடி லாஸ்ட்ல பார்த்த மாதிரி கியூங்கிறது தோல்வி வாய்ப்பு. ஸோ அதனால 1லேருந்து பிஏ கழிச்சு வரலாம். எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது 0,1க்கு வேலை இந்த பியோட வேல்யூ மாறாது, அதனால இது 1. ஸோ இங்கே 1ன்னு மென்ஷன் பண்ணாங்களே, குவிவு பரவல் 1களோட கம்ப்ளீட் ஆகுது.
பண்பளவை பி, சராசரி மியூ மற்றும் பரவற்படி சிக்மா ஸ்கொயர் ஆகியவை உடைய பெர்னோலி பரவலை பின்பற்றும் எக்ஸ் பெர்னோலி சமவாய்ப்பு மாறி எனில், அதாவது எக்ஸோட வேல்யூ, அதாவது கொடுத்துருக்க டேட்டாஸோட வேல்யூ பெர்னோலி சமவாய்ப்பு மாதிரியா இருந்துச்சுன்னா, ஸோ பெர்னோலி வேல்யூஸா இருந்துச்சுன்னா அதுக்கு வர பண்பளவையும் சராசரியும் பரவற்படியும் வச்சு வர ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா, மியூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சராசரி. ஸோ சராசரி வந்து பார்த்தீங்கன்னா பண்புலைக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது பண்புலைனா பி வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி சிக்மா ஸ்கொயர் பரவற்படி வந்து பார்த்தீங்கன்னா பி இன்டூ கியூ, அதாவது பிங்கிற வேல்யூக்கும் தோல்வி வேல்யூ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி என்ன வருமோ அதான் வந்து பரவற்படி. இது ஃபார்முலாஸ் தான். ஈருறுப்பு பரவல், த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். வரையறை. ஈருறுப்பு பரவல் ஈருறுப்பு சமவாய்ப்பு மாதிரி எக்ஸ் என்பது n சார்பற்ற முயற்சிகளின் வெற்றிகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அதாவது n சார்பற்ற குறிக்கிறது. வெற்றிக்கான நிகழ்த்தவு p என கொண்டால் தோழிக்கான நிகழ்த்தவு 1 மைனஸ் பி. ஸோ லாஸ்ட் அந்த பெர்னோலி பரவல் பார்த்த மாதிரி தான். ஸோ ஈருறுப்பு பரவலை எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்டூ என்பி என குறிப்பேன். அதாவது லாஸ்ட் என்ன பார்த்துருப்போம்னா பிங்கிற ஒரு வெற்றி வாய்ப்பு கொண்டு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே n சார்பற்ற முயற்சிகளின் வெற்றிகள், அதாவது மொத்தம் நிறைய வெற்றி வாய்ப்பு இதில் வரும். ஸோ அதனால இந்த ஈருறுப்பு பரவலை எக்ஸ் பி என்பி, அதாவது இந்த ரெண்டு வேல்யூஸை பொறுத்து தான் மாற்றினாலும் இது ஈருறுப்பு. ஸோ எக்ஸ் நிகழ்த்தவு நிலைச்சார்பு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கான ஈருறுப்பு பரவலுக்கான நிகழ்த்தவு நிலைச்சார்பு f of x equal to, இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பார்த்துப்பீங்க. அதாவது nx p பவர் x 1 மைனஸ் பி த ஹோல் பவர் n மைனஸ் எக்ஸ். இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 n வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதாவது அங்கே பெர்னோலியில் பார்த்தீங்கன்னா 0 1 முடிஞ்சிடும். ஆனால் இங்கே n வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ n தோல்வி n வெற்றிகளையும் நம்ம இதில் பார்க்கலாம். அதனால அதுக்கு நிகழ்த்தவு நிலைச்சார்பு, ஈருறுப்பு நிகழ்த்தவு நிலைச்சார்புக்கான ஃபார்மா இதுதான். இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் டெப்த்தாக புரியும் உங்களுக்கு. அதாவது f of x nx bracket p பவர் x 1 மைனஸ் பவர் n மைனஸ் எக்ஸ். ஈருறுப்பு விரிவாக்கத்திலிருந்து பரவலின் பெயர் பெறப்பட்டது. a மற்றும் b மாறிகளுக்கு ஈருறுப்பு விரிவாக்கம். அதாவது ஈருறுப்பு விரிவாக்கத்திலிருந்து பரவலின் பெயர் பெறப்பட்டது. ஸோ a மற்றும் b மாறிகளுக்கு ஈருறுப்பு விரிவாக்கம். அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ a பிங்கிற ரெண்டு மாறி வச்சு அதுக்கு எப்படி ஈருறுப்பு விரிவாக்கம் வரும், அதாவது லாஸ்ட் ஃபார்முலா இருந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது a பிளஸ் b த ஹோல் பவர் n ஈக்குவல் டு சம் ஆஃப் x ஈக்குவல் டு 0 டு n nx a பவர் x b பவர் n மைனஸ் எக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இதே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாறியில வச்சுட்டு ஈருறுப்பு விரிவாக்கத்தோட ஃபார்முலா வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா. இது நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். ஒரு தனி முயற்சியில் வெற்றிக்கான நிகழ்த்தவு p என்க. a ஈக்குவல் டு p, b ஈக்குவல் டு 1 மைனஸ் பி என்பதை ஈருறுப்பு விரிவாக்கத்தில் பயன்படுத்தும் போது ஈருறுப்பு சமவாய்ப்பு நிகழ்த்தவும் கூடுதல் 1 என காணலாம். அதாவது இங்க ஏங்கிற வேல்யூ பினும் பிங்கிற வேல்யூ 1 மைனஸ் பியும், அதாவது பிக்கு பதிலாக இப்படி போட்டு எடுத்திருக்காங்க. ஈருறுப்பு சமவாய்ப்பு நிகழ்த்தவு கூடுதல். ஸோ இது ரெண்டே இருப்பனா ஒன்று தான் வருது. சோதனையில் ஒவ்வொரு முயற்சியும் இரு விளைவுகள், அதாவது வெற்றி தோல்வி என வகைப்படுத்துவதால் ஈருறுப்பு என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த சோதனை நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இரு விளைவுகள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பின்னு ரெண்டு விளைவுகள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியில தோல்வின்னு ரெண்டு இது வருது. ஸோ அந்த மாதிரி வர பரவல் ஈருறுப்பு என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதுவுமே ஒரே இதுல கொண்டு கண்டுபிடிக்கலாம். வெற்றி தோல்வின்னு சொல்லிட்டு ரெண்டு இதுலயும் ஒரே இதுல கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மாறி வச்சு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈருன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் ஈருறுப்பு பரவல் அழைக்கப்படுகிறது. தமிழ்ல ஈர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஸோ இங்கேயும் பி மற்றும் என் பண்பளவையை கொண்ட, அதாவது இங்க இடத்துல பண்பளவை வந்து பார்த்தீங்கன்னா பி என் ரெண்டு வேல்யூ ஆட் ஆகுது. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈருறுப்புன்னு சொல்றாங்க. அதாவது என்னும் பின்னும் ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, அதனால இது ஈருறுப்பு. பின்பற்றும் ஒரு ஈருறுப்பு சமவாய்ப்பு எக்ஸ் என்க சராசரி மற்றும் பரவற்படி முறையே. ஸோ ஈருறுப்பு பரவலுக்கான சராசரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஈக்குவல் டு n இன்டு பி அண்ட் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்டு பி மைனஸ் பிராக்கெட் 1 மைனஸ் பி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிறோம். இந்த சராசரி பரவற்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டெப்தா புரியும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஈருறுப்பு பரவல் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.